வணக்கம் மக்களே. இபிஎஃப்ஓவின் குறைந்தபட்ச ஓய்வூதிய உயர்வு ரூ. 7,500. அதுக்கான பார்ட் 3 வீடியோ தான் இது. பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓவோட குறைந்தபட்ச ஓய்வூதிய உயர்வு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அது என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கிறது தான் பார்க்க போகிறோம். தற்போதுள்ள குறைந்தபட்ச ஓய்வூதியம் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்திற்கு ரூ. 1000 இருந்துச்சு. அது திருத்தப்பட்ட ஓய்வூதிய தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மாதத்திற்கு ரூ. 7,500 மாற்றிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இதனால எவ்வளோ பேர் பயனடைகிறாங்கிற பயனாளிகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 6 மில்லியனுக்கு அதிகமான இபிஎஃப்ஓ ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செயல்படுத்தப்பட்ட தேதி வந்து எப்பன்னு பார்த்தீங்கன்னா மே 2025 முதல் எதிர்பார்த்து கொண்டு வந்திருக்காங்க. மேலும் திருத்தத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணவீக்கம், வாழ்க்கை செலவு உயர்வு மற்றும் ஓய்வூதியதாரர்களின் நலனுக்காக தான் இது மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் நிதி ஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா அரசு மற்றும் இபிஎஃப்ஓ பங்களிப்பு ரெண்டுமே பண்ணியிருக்காங்க. அரசு மற்றும் இபிஎஃப்ஓ ரெண்டுமே பங்களிச்சிருக்காங்க. ஒப்புதல் அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அறங்காவலர் குழு மற்றும் தொழிலாளர் அமைச்சகம் வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இதுக்கு மத்திய அறங்காவலர் குழு மற்றும் தொழிலாளர் அமைச்சகம் இவங்க தான் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. எதிர்பார்க்கப்படும் தாக்கம் என்னன்னா ஓய்வூதியதாரர்களுக்கு சிறந்த நிதி ஸ்திரத்தன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வூதியம் பிளஸ் டிஏ அமைப்பு 2025 என்ன சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஏ என்னென்ன மாற்றிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இதோட விரிவான குறிப்பு எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. பார்ட் 4 வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி மக்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.